இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பைபிளில் இருந்து அறியப்படாத உண்மைகள் பகுதி 3, அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் த பைபிள் பார்ட் 3. ஆல்ரெடி 2 பகுதிகள் நம்ம பார்த்தோங்க வீடியோஸில். 20 விஷயங்களை நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட விஷயங்கள்னாக்கா, அறியப்படாத விஷயங்கள். ஏன் அறியப்படாமல் இருக்குது அப்படின்னாக்கா, சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனித்து நம்ம படிக்கணுங்க. அப்போ தான் அந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியும் பைபிள் பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம விட்டுடுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஏன்னா தேவன் வேதத்தில் நமக்கு என்ன வேணுன்றதை தான் தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. ஸோ தேவனோட சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த பகுதிகளில் பார்க்கலாங்க. இந்த பகுதியில் 10 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாக்கோபுக்கு யாரை ரொம்ப விருப்பம் அப்படின்னாக்கா, ராகேலை தான் அவர் ரொம்ப லவ் பண்ணாருங்க. 2 கல்யாணம் பண்ணுறாரு, நமக்கு நல்லாவே தெரியும், லேயால், ராகேல். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடித்தமானவங்க யாருனாக்கா ரேச்சல், இல்லைங்களா? ஆனால் அவர் மரித்த பின்பு அவரை ராகேல் கூட அடக்கம் பண்ணாமல் லேயால் கூட தான் அடக்கம் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நேசிச்சது ரேச்சல். இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவா இருக்குதுனாக்கா, இவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணோன்ட்டு தேவனுடைய சித்தத்தில் இருக்குது போலங்க. அதனால இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதுவும் ஆச்சரியமான விஷயமா இருக்குதுங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 29லேருந்து 33 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பின்பு அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தோடே சேர்க்கப்பட போகின்றேன். எத்தியனின் எப்ரோனின் நிலத்தினுள்ள குகையில் என்னை என் பிதாக்களின் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். பார்த்தீங்களா, அங்கே யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு லிஸ்ட் கொடுக்குறாருங்க. ஆபிரகாம், சாராள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெபேக்கால், அதுக்கப்புறம் லேயால், அதுக்கப்புறம் யாக்கோபு, இல்லைங்களா? ஸோ முப்பிதாக்கள் எல்லாமே இங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு பிளேஸாக அது இருக்குதுங்க. அந்த இடத்துல இவர் அடக்கம் பண்ணுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா, இவர் ரொம்ப லவ் பண்ணது ரேச்சல், ஏங்க. அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டமும் படுறாருங்க. ஆனால் லேயால் கூட இவங்கள அடக்கம் பண்ணுறாருங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எந்த வம்சாவளியில் பிறக்கின்றார்? ஆபிரகாமோட வம்சம்ன்றது நமக்கு தெரியுங்க. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கோட மகனாகிய யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பசங்க பிறக்கிறாங்க. அதில் யூதா கோத்திரத்தில் பிறக்கின்றார். இப்போ யூதா யாரோட மகன் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. அவங்க யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகன். இப்போ லேயாள் யாரு? யாக்கோபு அவளை நேசிக்கவே இல்லைங்க, அவங்கள புறக்கணிச்சிட்டாரு, இல்லைங்களா? ஆனா அவங்க மூலியமா தான் இயேசு கிறிஸ்து வரணுன்றது தேவனுடைய சித்தமா இருக்குது பாருங்க. அவர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணது ரேச்சல். அவங்க அம்சத்துல வராம லேயாள் மூலியமா இயேசு கிறிஸ்து வராரு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. பாத்தீங்களா, லேயாள் எப்படி எண்ணப்பட்டாங்க? அற்பமாக எண்ணப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ ஒரு கனம் வந்துச்சு. ஏன்னா இவங்களோட வம்சத்துல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க. ஏன்னா தேவன் அவங்களுக்கு இரக்கம் செய்யறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பசங்க, அதுல யூதா, இல்லைங்களா? அந்த யூதா வம்சத்துல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கின்றாருங்க. லேயாளுக்கு எத்தனை பசங்கன்னு பார்க்கும் பொழுது ரூபன், சிமியோன், லேவி, ஜூடா, இசாக்கர், செபுலோன் அப்படின்ட்டு 6 பசங்க பிறக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யூதா. அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வரார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. பாத்தீங்களா, யூதா அம்சத்துல தான் அவரு தோன்றினார் அப்படின்றது பிரசித்தமாயிருக்குதுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி. ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதனோட சிந்தையும் தேவனுடைய சிந்தையும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதுங்க.
ஆனா ஹியூமன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு வந்து யாரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்க மூலியமா தான் இயேசு கிறிஸ்து வரணுன்றது தான் நம்மளுடைய தாட்டா இருக்கும். ஆனா தேவனுடைய சிந்தை பாருங்க. அதனால தான் என் வழிகள் உன் வழிகள் அல்ல அப்படின்ட்டு தேவன் அவரோட தாட்டே டிஃப்ரெண்டா இருக்குது பாருங்க. மூன்றாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ரேச்சல் ராக்கேல் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க. அவங்க அப்பாவோட ஆடுகளை வந்து அவங்க மேய்ச்சிட்டு இருந்தாங்க. யூஸ்வலா வந்து இந்த மெய்ப்பெர் வேலையை புருஷர்கள் தான் செய்யறத வந்து நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல பாக்குறோங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ரேச்சல் ஸ்திரீயா இருந்தாலும் இந்த வேலையை வந்து அவங்க பண்றாங்க. இது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்களோடே அவன் பேசிக்கொண்டு இருந்த போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த ராக்கேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். இங்க அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தாங்கன்னு மட்டும்தான் வசனம் இருக்குது. இதுதான் அவங்களோட தொழில் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் பொழுது ஷி வாஸ் ஷெப்பர்டஸ் அப்படின்ட்டு தெளிவா இருக்குதுங்க. அதாவது அவங்களோட வேலை இதுதான். ரேச்சல் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்பாங்களோட ஆடுகளை மேய்க்கிறது தான் அவங்களோட வேலையா. இந்த வேலையை தான் அவங்க வந்து பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் வந்து ஒரு நாடாக உருவாகின பின்பு ஆடு மேய்க்கிறது தான் வந்து நிறைய பேர் அவங்களோட தொழிலா பார்த்துருக்குறாங்க. பாத்தீங்களா, இங்கத்துல இருந்து வந்து அது ஆரம்பமா. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, உபாகம் புஸ்தகம் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் வந்து இஸ்ராயலுக்கு கட்டளையிடுறாருங்க. எந்த வழியாக அவங்க போகணும். ஏன்னா 40 வருஷம் வனாந்திரத்துல வந்து அவங்க நடக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப தேவன் வந்து இந்த வழியாக நீங்க போங்க, இந்த வழியில போகாதீங்க, இவங்கள வந்து நீங்க வந்து அழிக்கணும், இவங்கள வந்து ஒன்றும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டு வராரு. அப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அது என்ன சொல்றாருனாக்கா, ஈசா வம்சத்தாரை நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது, ஏன்னா இந்நாளைவரை மட்டும் நான் வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் வந்து இது ஆச்சரியமா நமக்கு படுது அப்படின்னாக்கா, ஈசா நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பா அம்மாக்கு அவர் வந்து கீழ்ப்படியலைங்க, ரொம்ப தவறான வழியில போறாரு, புறஜாதி பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா. ஆனாலும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றாருங்க. அந்த வம்சத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு, காப்பாத்துறாருங்க. ஏன் தெரியுங்களா, தேவன் வாக்கு மாறா தேவன், அவர் வழிகளெல்லாம் நியாயம். அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கின்ற ஏசாயன் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லைகளை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடே போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கின்றேன். பாத்தீங்களா, நான் வந்து சேயீர் மலைநாட்டை ஈசாவோட வம்சத்தாருக்கு கொடுத்துட்டேன். அதை வந்து நான் தர போறது கிடையாது. ஏன்னா அந்த மலைப்பிரதேசம் சுற்றிலும் அவங்களுக்கு சொந்தமான நிலம் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால ஒரு அடி நிலத்தை கூட நீங்க எடுக்கணும்னு பார்க்க கூடாது. பாத்தீங்களா, எவ்வளோ நீதி உள்ள தேவன் நம்மளுடைய தேவனுங்க. தெளிவா சொல்றாரு, நீங்க வந்து அவங்க கிட்ட போர் செய்யக்கூடாது, நான் அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்துருக்குறேன், அதனால நீங்க வந்து சண்டை செய்யாம வந்து போனோம் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை இடுறாருங்க. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆதாம் என்ற பெயரில் ஒரு நகரம் இருந்துச்சுங்க, ஒரு சிட்டி இருந்துச்சு சரிங்களா. எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இஸ்ரேல் ஜனம் என்ன பண்றாருங்க, யோர்தான் நதியை வந்து கடந்து வராருங்க. தேவன் ஆச்சரியமாக அந்த நதியை வந்து கடந்து போக வைக்கின்றாருங்க. இது வந்து ரொம்ப பெரிய மிராக்கல் சரிங்களா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம இத பத்தி வாசிக்கலாம். மேலிருந்து ஓடி வருகின்ற தண்ணீர் நின்று சார்தானு கடந்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகின்ற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பாத்தீங்களா, எரிகோவுக்கு எதிரே கடந்து போறாங்க. தேவன் என்ன பண்றாரு, இவங்க நடந்து போகணுன்றதுக்காக தண்ணிய வந்து இது பண்றாருங்க. ஆச்சரியமான மிராக்கல்ங்க இது சரிங்களா. இதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய மிராக்கலா வந்து பார்த்தாங்க. அது என்னன்னாக்கா, செங்கடலை வந்து தேவன் பிரிச்சாருங்க. அதே மாதிரி இங்க என்ன பண்றாருனாக்கா, தண்ணீரை வந்து பிரிக்கிறாருங்க தேவன். இவங்க வந்து அந்த ஊருக்கு போகணும், கடந்து போகணும் அப்படின்ட்டு ஈஸியா அவங்கள போக வைக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய தேவனுங்க. நம்மளுடைய தேவன் வல்லமையின் தேவனுங்க.
தேவன் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருனாக்கா அதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. அவருக்கு மிஞ்சின பவரே இல்லைங்க. சரிங்களா? இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். ஸோ அங்கதான் வந்து அந்த ஆதாம் என்ற ஊர் இருக்குது. அவங்க கடந்து போறாங்களா அங்கதான். ஸோ அது வந்து நம்ம பார்க்குறோம். இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கானான் தேசத்தை இஸ்ரேல் ஜனம் வந்து சுதந்திரித்து கொள்ளணும்னாக்கா நிறைய ராஜாக்களை வந்து அவங்க வீழ்த்த வேணுங்க. யோசுவாவின் தலைமையில என்ன பண்றாங்க, நிறைய ராஜாக்களை வந்து போய் ஜெயிக்கிறாருங்க. முக்கியமா எருசலேம் பட்டணத்துக்கு போய் வார் செய்யும் போது கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் வந்து ஒண்ணா சேர்ந்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா போர் செய்ய வராங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, தேவன் ஒரு ஆச்சரியமான மிராக்களை வந்து பண்றாருங்க. வானத்துல இருந்து கல்லு விழுற மாதிரி பண்றாருங்க. சரிங்களா? ஸோ வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டயத்தால செத்தவங்களோட இந்த கல் விழுந்து மரித்தவர்கள் வந்து அநேகரா இருந்தாங்க. இது தேவனோட ரொம்ப பெரிய மிராக்கல்ங்க. இதெல்லாம் வந்து தேவன் எவ்வளவு பெரியவர், எப்படிப்பட்ட வல்லமையான தேவனை வந்து நம்ம ஆராதிக்கின்றோன்ட்டு நம்ம உணரும்படி இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது. இல்லைங்களா? இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டியதே இல்லைங்க. ஹியூமன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம யோசிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனம் வந்து ரொம்ப சிறிய கூட்டத்தாரா இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தான் வந்து அந்த கானானியர் வந்து நினைச்சிருப்பாருங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, இந்த சிறிய கூட்டத்தாரை வைத்து அவங்க எல்லாரையும் வந்து வீழ்த்துறாருங்க. இது அவங்க பலத்தினால அவங்க வந்து ஜெயிக்கலங்க, தேவன் கூட இருந்ததுனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. இதை அவங்க உணரணுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய மிராக்கல்ஸ் எல்லாம் வந்து செய்து காட்டுறாருங்க. சரிங்களா? சூரியனை வந்து அப்படியே நிப்பாட்டுறாருங்க இன்னொரு இடத்துல. இல்லைங்களா? இதெல்லாம் வந்து தேவனுடைய வல்லமையினால நடந்த விஷயங்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவர்கள் பெத்தேலிலிருந்து இறங்குகின்ற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகின்ற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை வீழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பாத்தீங்களா? கல்மழையினால் செத்தவர்கள் அநேகர். பட்டயத்தினால வீழ்ந்தவங்க சிறியவங்க தான். ஆனா இந்த கல்மழையினால செத்தவர்கள் அநேகர். எவ்வளவு பெரிய தேவனுங்க நம்ம தேவன், இல்லைங்களா? ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளோ பெரிய மிராக்கல்ஸ் பண்ணி தேவன் கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தாருங்க. ஆனா இஸ்ரேல் ஜனம் தேவனுக்கு உண்மையா இல்லைங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? தேவன் நம்ம கிட்ட உண்மையை தான் எதிர்பார்க்கிறாருங்க. அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கடைசி வரைக்கும் நம்ம உண்மையா இருந்தோம்னாக்கா, இதை விட 1000 மடங்கு அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்வாருங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ சாம்சன் என்ன பண்றாரு, ஒரு பிலிஸ்திய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறாருங்க. அவங்க அப்பா அம்மாட்ட கூட போய் சொல்றாரு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னாக்கா, இவர் பண்ணது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்ட்டு தோணுதுங்க. அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆக்சுவலா வந்து நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் இஸ்ரவேல் வம்சத்தார் வந்து அந்நிய ஸ்திரீகளை வந்து விரும்பக்கூடாதுங்க, கல்யாணம் பண்ணணும்ட்டு நினைக்க கூடாது. அது வந்து பாவம், இல்லைங்களா? ஆனா இதுல தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா அதை விட்டுறாருங்க அப்படியே. ஏன்னாக்கா இதன் மூலியமாக பிலிஸ்தரை வந்து தேவன் தண்டிக்கணும்னு விரும்பினாருங்க. அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்குறோம். இதுவும் இருக்குதுங்க. இந்த ஒரு இடத்துல சிம்சோன் பண்ணது சரி அப்படின்ட்டு நம்ம சொல்ல வரலங்க. அவர் பண்ணது தவறு. ஏன்னா தேவனுடைய கட்டளையை வந்து மீறாருங்க. அதுக்கு உண்டான பின்விளைவுகளை அவர் வந்து அனுபவிச்சார். நம்மளும் அவ்வளோதாங்க. தேவனுடைய கட்டளையை வந்து நம்ம மீறினோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அதோட பின்விளைவுகளை நம்ம வந்து அனுபவிக்குவோம், இல்லைங்களா? இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, சிம்சோனை வந்து தடுக்கலைங்க. ஏன்னா அவர் மூலியமாக பிலிஸ்தருக்கு வந்து தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ட்டு தேவன் விரும்பினாரு. அதனால வந்து இங்க வந்து அப்படியே விட்டுறாரு. சரிங்களா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 நம்ம வந்து வாசிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி,
அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பாத்தீங்களா? அவருக்கு வந்து அந்த சமயத்துல வேற எதுவுமே தோணல. அந்த பொண்ணு அழகா இருக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். தேவனுடைய கட்டளையை வந்து நம்ம மீறுறோம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரவே இல்லைங்க. அவர் பண்ண ரொம்ப பெரிய தவறு இதுவும் ஒண்ணு இல்லைங்களா? இதுக்கு எல்லாமே வந்து அவருக்கு கூலி கிடைச்சிது இல்லைங்களா? ஸோ தேவன் வந்து இங்க விட்டுறாருங்க அவரை. அதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. அதுதான் வந்து 4வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறிந்திருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். பாத்தீங்களா? அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு விஷயம் தோணிச்சுங்க. பெலிஸ்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து தேவன் பண்ணணும்னு விரும்புறாரு, அதனால தான் சிம்சன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கினாங்க. அவங்க அப்பா அம்மா நினைச்ச மாதிரியே நடந்துச்சுங்க. நிறைய பெலிஸ்தர்களை சிம்சன் என்ன பண்ணாருங்க, கொன்று போட்டார். அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆகாப் ராஜா நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரவேலை ஆண்ட ஒரு ராஜா, ரொம்ப பொல்லாப்பான ராஜாங்க. அவர் வந்து ஒரு பேலஸ் கட்டுறாருங்க. எப்படிப்பட்ட பேலஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் தந்தத்தால கட்டப்பட்ட பேலஸ்ங்க. ஐவரியால பில் பண்ண ஒரு பேலஸ். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பேலஸ், சரிங்களா? மெக்னிஃபிசண்டா இருக்குது அது பார்க்கிறதுக்கே. அப்படிப்பட்ட ஒரு 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின தந்த அரண்மனையின் வரலாறும். பாத்தீங்களா? தந்த அரண்மனை, யானை தந்தை. இப்போ வந்து அதை கடத்தினா அது ரொம்ப பெரிய கிரைம் இல்லைங்களா? ஆனா அந்த காலத்துல யானை தந்தத்திலேயே வந்து அரண்மனை கட்டி இருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட பேலஸ் அது இருக்கணும். இத்தனைக்கும் பொல்லாப்பான ராஜாங்க, ஆனா கட்டுமான பணிகள்ல ரொம்ப ரொம்ப திறமைசாலிகளா அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க இது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல நமக்கு தீர்க்கதரிசி என்னும் போது ஞாபகம் வர்றது யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, மோசே நமக்கு ஞாபகம் வருவாங்க. அடுத்து எலியா ஞாபகம் வருவாருங்க. ஏன்னா அவர் பெரிய பெரிய காரியங்களை வந்து செய்றாரு இல்லைங்களா? இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனா அவரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு உடம்புல நிறைய முடி இருந்துச்சுங்க. உடம்புல நிறைய முடியணும் போது நமக்கு ஞாபகம் வருது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈசா இல்லைங்களா? அதே மாதிரி எலியாவுக்கும் உடம்புல வந்து முடி இருந்துச்சுங்க. இதுக்கு வசனம் இருந்திருக்குதுங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து. இங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிருக்குதுங்க. தமிழ்ல நம்ம படிக்கும் போது அவர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து முடியினால செய்யப்பட்ட ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆனா அதே நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது he was a hairy man அப்படின்ட்டு இருக்குதுங்க. hairy manனாக்கா உடம்புல நிறைய முடி அவருக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு வசனம், சரிங்களா? இதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, எலியாவுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி யாருன்னும் போது எலிஷா தீர்க்கதரிசி தாங்க. ஏன்னா தேவன் என்ன பண்ணாரு, எலியாவுக்கு இருந்த ஆவியில டபுள் மடங்கு ஆவியை வந்து எலிஷா கொடுத்தாரு. அதனால ரொம்ப பெரிய அற்புத அடையாளங்களை எலிஷா பண்ணாருங்க. ராஜாக்கள்கிட்ட போய் தைரியமா பேசுறாரு, சரிங்களா? ரொம்ப பெரிய ரினவுண்டு ப்ராஃபிட்டா வந்து இவர் இருக்கிறாரு. ஆனா எப்படிப்பட்ட ஒரு மரணம் இவருக்கு சம்பவித்தது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ஆச்சரியமா இருக்குதுங்க. நோய்வாய்ப்பட்டு மறிக்கிறாருங்க. ஒரு டிசீஸ் வந்துருதுங்க. இதுல தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம்னு வச்சுங்களேன், எப்பவுமே நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குன்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம தேவனுக்காக எந்த அளவுக்கு கஷ்டம் இங்க படுறோமோ அந்த அளவுக்கு மகிமையை தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்துல நம்ம ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி, 10 நாள் இருந்தாலும் சரி, இல்ல 10 வருஷம் இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் இருந்தாலும் தேவனோட மகிமைக்கென்று நம்ம இருக்கணும். அவரோட சித்தத்தை நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம்னா அவ்வளவு போதுங்க இந்த லைஃப்க்கு, சரிங்களா? அது வரைக்கும் தேவன் நம்மளை வந்து வழி நடத்துவாருங்க. எலிஷாவோட வாழ்க்கையில சரி அதே தாங்க. அவரோட சித்தம்னு ஒன்று இருந்துச்சு, சரிங்களா? அவரோட வாழ்க்கையில தேவனோட சித்தம்ன்ட்டு ஒன்று இருந்துச்சு. அதை நிறைவேறின பின்பு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அவருக்கு வந்து ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துட்டாருங்க, சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பின்ன வந்தா நம்மளுக்கு கஷ்டமே வராது, உடம்புல எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது இல்லைங்களா? அது தவறான ஒரு கண்ணோட்டங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாருங்க,
என் நிமித்தம் நீங்க வந்து துன்பப்படுவீங்க, என் நிமித்தம் உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உபத்திரப்படுத்துவாங்கன்னு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். பாத்தீங்களா? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்துச்சு. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கே இந்த ஒரு நிலை இல்லைங்களா? ஆனாலும் தேவன் கைவிடுறது இல்லைங்க. இந்த உலகத்துல நம்ம வந்து எவ்வளோ தேவனுக்காக கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு கன மகிமையை தேவன் நிச்சயமாக தருவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் வரப்போற வீடியோஸ்ல இன்னும் நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கலாங்க. தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.